வணக்கம் நேயர்களே, நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். காஃபி டே இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எம்டி தலைவர் தினேஷ் அவர்களுக்கும் சரண் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் அப்படியே சொன்ன நீங்கள் உங்களோட சந்திக்க வாய்ப்பு. அதுக்கு முன்னாடி தொடக்கம் கொஞ்சம்லாம் ஆரம்பிக்கணும்னா பப்பி சத்யவேதனுக்கு சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இவ்வளோ பெரிய பார்த்தா ஒரு பெரிய பனியன் கம்பெனியில் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் எந்த அளவுக்கு இருக்கும் அதை விட மிகப்பெரிய நேர்த்தியாக ஆஃபீஸ் செட்டப் எல்லாம் பண்ணி வச்சு பார்க்கும்போது அது மிகப்பெரிய வேலையாக இருக்குது. அவருக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி இந்த நிகழ்வுக்கு வருவதற்காக ஒரு 6 மாத காலமாக முயற்சி எடுத்து இன்று உங்கள் முன்னால் பேசக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் டீ அசோசியேஷனுடைய தலைவர் எனது நண்பர் சுப்பா அவர்களுக்கும், செக்ரட்டரி திருக்குமரன் அவர்களுக்கும், ட்ரெஸரர் கோவலன் அவர்களுக்கும், இளங்கோ அவர்களுக்கும், வாவுசி அவர்களுக்கும், வாவுசின்னு உள்ள ஒரு கை தட்டியிருக்கலாம், கலன் அவர்களுக்கும், இந்த டீ அசோசியேஷனுக்கு இவ்வளோ பெரிய ஆளுகள் இருந்தாலுமே என்னதான் ராமர் இருந்தாலுமே அதுக்கு ஒரு ஆஞ்சநேயருக்கு எத்தனை சிறப்பு. அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் குமார் அவர்களுக்கும் சங்க உறுப்பினர்கள் உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்ந்து கொள்ளுங்கள், வாழ்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாருமே பேசுகிற போது ராம்ராஜ் மிகப்பெரிய பிராண்ட் ஆகிடுச்சு, மிகப்பெரிய பிராண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு எல்லாருமே குறிப்பிட்டு சொன்னீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு முறை எக்கனாமிக்ஸ் டைம் டெல்லியிலேருந்து திருப்பூரை கம்ப்ளீட் எல்லாம் ஸ்டடி பண்ணி ஒரு கவர் ஸ்டோரி எழுதுறதுக்காக வந்துருந்தாங்க. நான் சொல்கிறது ஒரு 10-20 வருஷம் இருந்தாங்க. திருப்பூர் முழுவதும் ஒரு வாரம் எல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு அவங்க சனிக்கிழமை நைட்டு எல்லாம் முடிச்சுட்டு திங்கக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போகிற கண்டிஷன். அப்போ எல்லாம் முடிச்ச முன்னாடி கடைசியாக அந்த வந்திருக்கிற ஜேர்னலிஸ்ட் பக்கி சத்தியங்களில் பார்த்துட்டு எனக்கு வந்தோன்னே எல்லாருமே ராம்ராஜை பற்றி பெருசாக சொன்னாங்க. எங்களுக்கு அங்கேருந்து வர்ற வரைக்கும் யாருன்னு தெரியல. ராம்ராஜ் அவரையும் ஒரு பார்த்து ஒரு இன்டர்வியூ எடுத்துகிட்டு போயிருமே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ உடனே அந்த பக்கி சத்தியங்கள் கூப்பிட்டாரு, மாதிரி வந்திருக்காரு, பேச முடியுமா, நான் மதுரையில் இருக்க, நான் நாளைக்கு நைட்டு வரணும் அப்படின்னாங்க. உடனே அவங்க எக்கனாமிக்ஸ் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு சண்டே இருந்துட்டு
அடுத்த நாள் காலையில் மண்டே எனக்கு 9 மணிக்கெலாம் ஆஃபீஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக. அவங்க வந்து கேட்ட முதல் கேள்வி, நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய பிராண்டு பண்ணீங்கன்னு கேட்டாங்க. நான் அதுக்கு சொன்ன ஒரே பதில், நான் பிராண்டில் பண்ணீங்க, என்னுடைய வேலையை சரியாக பண்ணிகிட்டு இருந்தேன், அதையெல்லாம் நீங்கள் பிராண்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. நான் பண்ணுறது அப்போல்லாம் வந்து ஒரு வெள்ளவெட்டு வேலை சட்டு மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. இந்த வேலையை வந்து சரியாக முறையாக இதை எப்படி கொண்டு போய் சேர்த்தவங்கிறதுல ஃபோக்கஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். வெளியே இருக்கிற உங்கள் பார்வைக்கு அது மிகப்பெரிய பிராண்டாக தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அதையே ஒரு பெரிய கொட்டையில் கூட பேப்பரில் போட்டாங்க எல்லாத்தையுமே. அதே பதில் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன். எதை பார்த்து ஒரு பெரிய பிரம்மாண்டம் அப்படின்னு நினைக்கிறது, அதை பார்த்து ஒரு ரோல் மாடலை நினைக்கிறது இன்றைக்கி எல்லாத்துக்கும் இயல்பாக இருக்குது. ஆனால் நான் உங்களெல்லாம் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இதுவே மிகப்பெரிய பிரம்மாண்டம் கிடையாது. நாம் ஒவ்வொரு படியாக பள்ளிமலை ஏறி போனோம்னா கீழேருந்து பார்க்குற போது பள்ளிமலை ரொம்ப உயரமாக தெரியும். ஏறி நடக்க ஆரம்பிச்சோம்னா 1300 படியாக 625 படி தான். ஏறி போனோம்னா 625 படி கோயில் தான், மேலே கோயில் தான். போன முன்னாடி மலை நம்மளுக்கு கீழே இருக்குது. கீழேருந்து பார்க்குற வரைக்கும் மிக பிரம்மாண்டமாக தெரியும். அதனால் மலையை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படல, ஆனால் மலை ஏறதை பற்றி படல. ஆனால் மனசில் ஒரு நிலைப்படுத்திட்டு அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சோம்னா எல்லாருமே சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த ராமராஜ். சுப்புக்கிட்ட கேட்ட எல்லா பெரிய பெரிய எக்ஸ்போர்ட்டர்ஸு அவங்கள்ட்ட வந்து நான் என்ன பேசுகிறது. ஏன்னா திருப்பூர் வந்து 1936 பனியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து யாரோ ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் கல்கத்தா போனோம், அங்கே இருக்கிற பழைய மிஷின் வாங்கிட்டு வந்து இங்கே பண்ணி அள்ளி பனியன் பண்ணி வச்சு சந்தையே பனியன் விற்றுட்டுருக்காருன்னு ஸ்டோரியெல்லாம் படிச்சிருக்கிறோம். 1980 வரைக்கும் பனியன் வந்து ஒரு டொமஸ்டிக் மட்டும் இருந்தது. 80க்கு மேலே எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சது. 80ல் 1 கோடி டர்னோவர் நினைக்கிறேன். அப்படி ஒவ்வொரு வருஷமும் அடுத்த வருஷம் 2 கோடி ஆகுது, அடுத்த வருஷம் 4 கோடி ஆகுது. இப்படி பண்ணி 90ல் அண்ணன் இந்த டீ அசோசியேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட 35,000 கோடி டர்னோவர் பண்ணியிருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இது ஒரு சாதாரண கிராமமாக இருந்து வந்திருக்கிற இன்றைக்கி இருக்கிற 80-90% முதலாளியே ஒரு காலத்தில் கம்பெனியில் தொழிலாளியாக போயிட்டு இருந்தவங்க தான். எந்த விதமான ஒரு முன்னாடி பெரிய தொழிலில் இருக்க குழந்தைய பொறுக்கலவங்க ஒரு லேபரை வந்து அவங்களா கற்றுட்டு அவங்களா ஒரு இங்கிலீஷ் கூட தெரியாமல் இவ்வளோ பெரிய எக்ஸ்போர்ட்டை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு நல்லா வழி காமிச்சு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு 35,000 கோடி கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கி அவங்களுடைய கனவு 1 லட்சம் கோடின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1 லட்சம் கோடியை கனவை டார்கெட் ரீச் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்குது. தினேஷ் சரண் யூத்துக்கு இருக்குது. அதற்கு உதவுற மாதிரி என்னுடைய அனுபவத்தை கூட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை இப்படி வியாபாரத்தை பண்ணணும்னு சொல்கிறதுக்கு எனக்கு எக்ஸ்போர்ட் பற்றி எதுவும் தெரியாது. எனக்கு காலேஜிலலாம் கூப்பிட்டு பட்டமளிப்பு விழாவுக்கு அந்த கோட்டெல்லாம் போட்டு பட்டம் கொடுத்து சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், 1977 எஸ்எல்சியில் ஃபஸ்ட் கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டு இன்றைக்கி போடி சொல்லி நீங்கள் பட்டம் கொடுத்துருக்கு அப்படின்ட்டார். அதே போயிடுச்சு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சாதாரண வேட்டி வச்சுட்டு எக்ஸ்போர்ட் நீங்கள் உலகம் முழுது வியாபாரம் பண்ண கொடுக்குறது நான் என்ன அட்வைஸ் பண்ண முடியும், என்ன தொழில் கொடுக்குன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதில் ஏன்னா இந்த யங் ஜென்ரேஷனுக்கு பிடிக்காத ஒரே விஷயம் அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணுறோம். அதனால் நான் கண்டிப்பாக உங்களை அட்வைஸ் பண்ண மாட்டேன். அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. ஏன்னா எல்லாம் நிறைய யூஸ் உட்காந்துருக்கிறனால நான் என்னுடைய அனுபவத்தை கூட பகிர்ந்துக்கிறேன். இது உங்களுக்கு எங்கேயாவது லிங்காச்சும் லிங்க் பண்ணி பார்த்துக்குங்க, இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட பேசி கனெக்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இது உங்களுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு எந்தெந்த இடத்துல உபயோகப்படுத்த முடியுமோ அந்த இடத்துல உபயோகப்படுத்திக்கிங்க. ஏன்னா இப்போ திரைப்படம் மட்டும் தினம் ஒரு கதை சொல்ல முடியாது, 2 கதையை சொல்ல முடியும்.
உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு என்ன நேரத்தை அது இயல்பாக சொல்கிறேன். அதில் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் போர் அடிக்காது கொண்டு போகிறேன். கேட்டு எவ்வளோ நேரம் பேசுகிறது அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணும் பேசுங்கண்ணா அப்படின்ட்டாப்புல. அதனால் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரம் லேட்டாக இருந்தாலும் முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் லேட்டாகும் அப்படிங்கிறது மைண்ட் செட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயமெல்லாம் உங்களோட பயிற்சிக்கிறது முக்கியம் இல்லை. அடுத்து கடைசியாக சொன்னாப்புல நான் முடிஞ்ச முன்னாடி என்ட்ராக்ட் இருக்குது, அவெல்லாம் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும் அப்படின்னாரு. நான் எக்ஸாம் படிக்கவே இல்லையே அப்படின்னேன். எப்படி இந்த எக்ஸாம் எழுதி சொல்கிறேன், கேள்வி கேட்க சொல்கிறேன், பதில் சொல்ல முடியும் அப்படின்னாப்புல. இருந்தாலும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நீங்கள் கேள்வி கேட்குற பதில் சொல்ல முடியுது. அப்படி முடியல அப்படின்னா எனக்கு சமுதிரம் இருக்கிற அவர் சொல்லிடுறேன். வேறு எக்ஸ்போர்ட் கேரக்டர் வேறு. ஓகே, இப்போ எல்லாருமே அவினாசியிலிருந்து நான் திருப்பூர் வரும்போது நான் விவசாய குடும்பம் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். அப்பா அம்மாலாம் பெரிய வசதி வாய்ப்பு இல்லை, அவர் கையில் போட தெரியாது. எங்கள் தாத்தா முற்பட்ட காலத்தில் கருப்பணன் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் எல்லாம் வறட்சியில் செட்டியார் கடமாகி எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் அவனாசியில் இது குத்தகை தோட்டம் பார்த்து விவசாயத்துக்கு இருந்தாப்புல. அந்த தோட்டத்துக்காருடைய உரிமையெல்லாம் அந்த அவனாசியில் டவுன் பஞ்சாயத்துடைய பிரசிடண்டாக இருக்கிறதுனால எங்கள் அப்பாலாம் சிறுசாக இருக்கும்போது படிக்கலாம் கொண்டு போய் அவனாசி டவுன் பஞ்சாயத்தில் சேர்த்து விட்டாங்க. அதனால் அவனாசி இருக்கிற கையேட்டுக்குள்ள அந்த சொந்த கிராமம் மாறி போச்சு. இப்படித்தான் நான் எங்கள் அண்ணன் 2 பேர் தான். 3 வேளை சாப்பாட்டுக்குலேயும் பிரச்சனை இல்லை. ஆனால் 3 ட்ரெஸ்ஸுக்கு மேலே கிடையாது. எல்லாருமே 9th மேலே 10th போகும்போது ஃபுல் பேண்ட் போட்டு வருவாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அரைக்கால் சட்டெல்லாம் போட்டு போகணும். எல்லாத்துக்கும் கூட ஒரு சாதாரணமாக தான் போய் அந்த காலேஜ் ஸ்கூலில் படிக்க வேண்டியதாக இருக்குது. என்னுடைய 77ஓட எஸ்எல்சி முடியுது. அதுக்கடுத்து +1 +2 வந்துடுச்சு. நிறைய பேருக்கு தெரியுது. இப்போது பியூசி எடுத்துட்டாங்க இன்றைக்கி. அப்போ நான் படிக்கிறபோது அது எப்படி எனக்கு அந்த உணர்வு வந்ததே தெரியல. 9th முடித்து 10th போகும்போது அவங்க பிடிச்ச சப்ஜெக்ட் எடுக்கணும். எந்த குரூப் எடுக்குன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட் குரூப்பு, செகண்ட் குரூப், தேர்ட் குரூப்னு எடுப்பாங்க. நான் ஃபஸ்ட் ரேங்க் வருவேன், செகண்ட் ரேங்க் வருவேன் கிளாஸில். 10th போனோன்னே எந்த குரூப் எடுக்குன்னு கேட்டோன்னே நான் காமர்ஸ் குரூப், தேர்ட் குரூப் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு போனேன். அங்கே இருக்கிற டீச்சர்ஸு, ஹெட்மாஸ்டர் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, தேர்ட் குரூப் கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு, நீ நல்லா படிக்கிறனாச்சே, நீ ஃபஸ்ட் குரூப் எடு, இன்ஜினியர் போகலாம், எம்பிபிஎஸ் டாக்டர் போகலாம், இல்லை செகண்ட் குரூப் எடு, இப்படி எல்லாம் ரொம்ப ப்ரெஷர் போட்டாங்க எல்லாத்தையுமே. இல்லைங்க, நான் பின்னாடி பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன், நான் காமர்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் 8 சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய காமர்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து அது ஒரு சப்ஜெக்ட் டைப் ரைட்டிங். அதுக்கு ஒரு 45 நிமிஷம் அந்த பீரியடில் இன்ஸ்டியூட்டில் ட்ரைனிங் எடுக்கணும். 45 பேர் 15 நேரம் பிரித்து விடுவாங்க. ஒரு ஆளுக்கு 15 நிமிஷம் ட்ரைனிங் எடுக்கணும். அந்த இன்ஸ்டியூட்டு டீச்சர் வெளியே இன்ஸ்டியூட் வச்சுருக்காரு, டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்டு வெளியே வச்சுருக்காரு. இந்த 15 நிமிஷம் நீங்கள் ட்ரைனிங் எடுத்திங்கன்னா நீங்கள் எக்ஸாமில், பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. அதனால் வெளியே ட்ரைனிங் எடுத்துட்டிங்கன்னா அந்த சிலபஸை முடிக்கலாம், பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னாங்க. எல்லோரும் போய் 15 ரூபா மாதம் கட்டி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் படித்தாங்க, பயிற்சி எடுத்துட்டாங்க. அந்த ஸ்கூல் ஃபீஸ் வருஷத்துக்கு 15 ரூபா. அந்த 15 ரூபா கட்டுறதுக்கு நான் போய் எங்கள் அப்பாட்ட நிற்கிறதுக்கு வாங்குறதுக்கு 6 மாதம் முன்னாடி அப்ளிகேஷன் போடணும். அந்த வருஷத்துக்கு 15 ரூபா கட்டுறதுக்கு எங்கள் அப்பா படுற சிரமத்தை பார்த்துட்டு அந்த இன்ஸ்டியூட்டுக்கு மாதம் 15 ரூபா கட்டுறது அவர் கேட்கவே இல்லை. நானே போடுறத தவிர்த்துட்டேன். எக்ஸாம் முடிஞ்சுது, 10th 11th எல்லாம் முடிஞ்சு எஸ்எல்சியில் அப்போல்லாம் பேப்பரில் ரிசல்ட் வருது. போய் பார்த்தோம், என்னுடைய நம்பர் பேப்பரில் வரல. ஏன்னா எஸ்எல்சியில் டைப் ரைட்டிங்கில் 35 மார்க் வாங்கினா பாஸு, 33 மார்க் வாங்கி 2 மார்க் பத்தாமல் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகி டைப் ரைட்டிங் 2 மார்க் இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டேன். இது எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக போச்சு. அது இத்தனை கஷ்டப்பட்டு படித்து இப்படி ஃபெயில் ஆகிட்டேனே, இனி நம்மளுக்கு உலகமே முடிஞ்சு போச்சு, எல்லாம் இருந்து போச்சு அப்படின்னு மனத்தில் போய் எங்கேயாவது சூசைட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் மைண்ட் என்ன ஆகி போச்சு. ஏன்னா இத்தனை கஷ்டப்பட்டு படித்து இப்படி ஃபஸ்ட் கிளாஸில் நல்லா ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு இப்படி ஃபெயில் ஆகி போயிட்டுனே
இனி நம்ம கணவன் நாங்கிறது அங்கே போகிறது எப்படி, காலேஜ் போகிறது எப்படி, படிக்க முடியாதுன்னு ஆகிப்போச்சு. ஓகே, ஒரு வாரத்தில் எல்லாம் மெச்சூரிட்டி முன்னாடி நம்மளுக்கு படிப்பே வேண்டாம். எங்கள் அண்ணன் படுற கஷ்டம்லாம் பார்த்துருக்கேன். சிக்கனா காலேஜுக்கு பிகாம் படிக்க வருவாப்புல, அங்கேருந்து ரெகுலராக சைக்கிளில் தான் வருவாப்புல. ஒரு பேண்ட் ஷர்ட்டு எங்கள் அப்பா எடுத்து கொடுத்துருக்காப்புல. அதை வந்து தினம் துவைச்சி போட்டு காய் போட்டு எடுத்துகிட்டு வரணும். வீட்டில் டிஃபன் வேறு சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க. பசங்களாம் கிண்டல் பண்ணுவாங்களாமா, என்ன சாப்பாடு ஒன்று சாப்பிட்ருக்குற, இல்லை மதியம் ஹோட்டலுக்குள்ள போகணும் அப்படிம்பாங்களாமா. போகிறக்கு வாய்ப்பு இல்லை அவருக்கு. இதெல்லாம் வந்து வீட்டில் சொல்லி தழுவாப்புல. சரி, நம்மளுக்கு இந்த நிலைமையெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பூர் வந்துட்டேன். திருப்பூர் வர்றபோது அவினாசிலேருந்து திருப்பூர் 18 கிலோமீட்டர் தான். ஆனால் அது வரைக்கும் வந்ததில்லை. தொழில் நிமித்தம் வர்றபோது விஜய் காதியில் வந்து ஒரு கடையில் மார்க்கெட்டுக்கு போகிற வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது வேட்டி தயாரிக்கிற கம்பெனி. காலையில் 9 மணிக்கு கடை திறப்பாங்க, நைட்டு ஒரு 9 மணிக்கு கடை போட்டுவாங்க. மாதத்தில் 15 நாள் 20 நாள் மார்க்கெட்டு, ஆந்திரா மார்க்கெட்டு போய் வசூல் பண்ணணும், ஆர்டர் எடுத்து வரணும். 15 நாள் வந்து 10 நாள் வந்து ரெஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் லைனுக்கு போகணும். ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, 77லேருந்து 83 வரைக்கும் எனக்கு அது பெரிய அனுபவம் கிடைச்சி, ஆந்திராவில் இருக்கிற வியாபாரிகளுடைய மனசை படிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. காலேஜில் போய் இந்த 6 வருஷம் நாம் வந்து கிராஜுவேட் கோர்ஸ் வச்சு படித்தா என்ன அனுபவம் கிடைக்குமோ அதை விட மிகப்பெரிய அனுபவம் ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அத்தனை விஷயத்தையும் அந்த சின்ன கடையில் 2 கட்டிட நானே 8 கணக்கு எழுதுவேன், பேலன்ஸ் ஷீட் போடுவேன், எல்லாம் பண்ணி எல்லா விஷயமே கற்றுக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு அமைச்சது. காலேஜில் படிச்சுனா கூட எனக்கு இவ்வளோ அனுபவம் கிடைச்சிருக்காது. அன்றைக்கி மார்க்கெட்டில் போய் ஆந்திராக்கிட்ட போய் தெலுங்கு கற்றுக்கிட்டேன், அங்கே போய் கற்றுக்கிட்டேன். இப்படி எல்லா விஷயமே கற்றுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி எனக்கு இருக்கிற கடை இருந்தது. அந்த கடையில் நான் பார்த்த விஷயம் நிறைய பக்கம் சொல்லியிருக்கிறேன், நீங்களும் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்கிறேன். நம்ம திருப்பூர் 1936 திருப்பூர் பனியனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே 100 நம்பர் சேலை, இந்த கைத்தறி வேட்டி நெசவழிக்கக்கூடிய மிகப்பெரிய சரவண நெசவக்கூடிய ஊர். மகாத்மா காந்தி 5 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார். அந்த 5 முறையும் திருப்பூருக்கு வந்திருக்கார். திருப்பூருக்கு எதுக்கு வந்தார்? இந்த நெசவாளர் அதிகமாக இருக்கனால. அவர் ஆங்கிலேயருடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சுதேசியை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக பார்க்கும்போது அதை வந்து இந்த ஊரை தேர்ந்தெடுத்தார். உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி தெரியும் நினைக்கிற. 1921 தமிழ்நாடு அவர் ட்ராவல் பண்ணி வர்றபோது மதுரைக்கு போகிறபோது ட்ரெயினில் இருக்கக்கூடிய அந்த நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய பாவர்ட்டி வறுமையை பார்த்துட்டு, பெரும் கோமணத்தை கட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அந்த நைட்டு மதுரையில் அவருடைய குஜராத்தில் இருக்கிற சொஃபிஸ்கேட்டட் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் செப்டம்பர் 21, 1921 வேட்டிக்கு மாறி ஸ்டேஜில் மிக பிரமாண்டமாக பேசுகிறாரு. அவர் பேச்சை விட அவர் தோற்றம் பிரிட்டிஷ்காரர்கிட்ட ஆதரவு வச்சது. அவர் இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ண 2 ஆயுதம். ஒன்று அகிம்சை, 2வது இந்த வேட்டி. ஆங்கிலேய கவர்மெண்ட் இருக்கும் நிலையில வெளியே உப்பு சத்தியாகிரகத்தில் ஆரம்பித்து இந்த சுதேசி பண்ணணும்னு சர்வோதய சங்கத்தை ஆரம்பித்தார். அவருடைய தலைமை இடம் தான் இந்த திருப்பூர். எத்தனை தெரியும் தெரியல. வினோபாஜிக்கு இடம் கொடுத்த மாதிரி வந்து காந்திநகர் ஒருத்தர் 17 ஏக்கரை கொடுத்துருக்காரு, பல்லடோடு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, ஒரு அம்மா கொடுத்துருக்காங்க. அப்போல்லாம் மகாத்மா காந்தி வந்தாங்கன்னா இவ்வளோவெல்லாம் நம்ம கம்யூனிகேஷன் கிடையாது. வந்தாங்கன்னா என்ன ஏக்கரை கொடுப்பாங்க, கூட்டு நகை கட்டி கொடுப்பாங்க. இப்படி இடத்த கொடுத்தவங்க எல்லாமே. இன்றைக்கி காந்திநகர் மெயின் ரோட்டில் 17 ஏக்கரை இன்றைக்கி சர்வீஸ் சங்கத்தோட இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய தலைமையகமாக இருக்குது. இன்றைக்கி நான் இந்த விஷயத்தை பின்னாடி ஒரு தடவை பேசணும், கரெக்டாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த பிஸ்னஸ் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அதுபோக இந்த சுதேசி இயக்கத்துக்கு பெரியார், அங்கப்பன் ஒருத்தர் கவுண்டர், நம்ம கவுண்டர்லாம் வந்து நம்ம தாராபுரம் எம்பி கார்வேதன் ஒரு கொங்கு நவரசன் எழுதியிருக்காரு. அதில் அவர் பேர் மாவட்ட அங்கமுத்தர் எழுதிக்கிறார். அவர் தான் வந்து இந்த சுதேசி வந்து டெவலப் பண்ணுது. இன்றைக்கி இவ்வளோ வேட்டி வியாபாரம் நடக்குது அப்படின்னா சுற்றுப்பக்கம் இருக்கிற கிராமப்புற நெசவாளர்கள் எல்லாமே வந்து இந்த சர்வோதய சங்கத்தை ஆரம்பித்து இந்த வேட்டி வியாபாரத்தை மிகப்பெரிய முக்கியமாக இருக்கிறது எல்லாமே. இது உங்களுக்கு எல்லாம் பழைய விஷயம் தெரியாது. திருப்பூருடைய பூர்வீக தெரிஞ்சுக்கிட்ட சொல்கிறது. இப்படி தலைமையிட்ட இருக்கிற இடத்துல
எங்கே அந்த விஜயலட்சுமி காரிமந்தர் மாதிரி வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முனிசிபாலிட்டி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 கடை இருக்குது. பூராமே வேட்டி கடை பிஸ்னஸ் இருக்குது. கவர்மெண்ட் சர்வோதய சங்கம் நோக்கம் நடந்துகிட்ருக்கு. தனியார் பிரைவேட் கடை இருந்துகிட்ருக்கு. இதில் வந்து எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் அவினாசி ராயப்பண்ணு, இன்றைக்கி விபிடி உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், ஒரு ஸ்பின்னிங் மில் வச்சுருக்காங்க. மேகலா மிஸ் நம்மளுடைய சம்மந்தி அவர் எங்கள் ஊருக்கு கையெட்டி கொடுத்தாரு. வாரம் வந்து அவங்க அம்மா பார்க்குறதுக்கு தோட்டத்தில் அம்பாஸ்டர் வருவார். எவ்வரி வீக் வருவார் பார்க்குறதுக்கு. நாங்கள்லாம் சின்ன பையனாக இருக்கிற போது அந்த கார் எப்போ வருது பார்த்து அந்த கார் வருவோம். அந்த ரோட்டில் புழுதி கிளப்பிட்டு போகும். பின்னாடி நாங்கள் டயர் வண்டி ஓட்டி பின்னாடி ஓடுவோம். பின்னாடி 4 மணிக்கு எப்போ திரும்பி போகணும் டைப் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். திரும்பி போகிறதும் அதே மாதிரி கார் வந்து மெயின் ரோட் வரைக்கும் அந்த டயர் வண்டி ஓட்டிகிட்டு போவோம். அதெல்லாம் எங்களுக்கு பெரிய த்ரில்லிங்கான விளையாட்ட போதில்லை. ஒரு நாள் அப்படி ரோட்டில் போகும்போது கீழே விழுந்துட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போய் எல்லாம் வேறு வைக்குது. எங்கள் அப்பா வந்து என்னாச்சு அப்படின்னு, இது மாதிரி ராயப்பண்ண காரில் வந்துட்டு போனால் அந்த காருக்கு முன்னாடி போய் இப்படி விழுந்துட்டான், அதை வேறு வச்சுட்டு அப்படின்னு அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. நான் கேட்டேன் எங்கள் அம்மாக்கிட்ட, அவர் யார் ராயப்பண்ண அப்படின்னு கேட்டாங்க. நம்மளுக்கு தூர் சொந்தம் அப்படி என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு. திருப்பூரில் வந்து ஒரு வேட்டி கம்பெனி வச்சு வியாபாரம்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு. ஓகே, கார் வச்சுருக்கணும் வசதியாக இருக்கிறது வாங்கி கொடுக்குறது. அவர் நல்லா வியாபாரம் நல்லா பண்ணுறாரு, நல்லா கார் வாங்கியிருக்காருங்களா. அவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டேன். அம்மாவுக்கு தெரியல. எனக்கு அவர் என்ன படிச்சிருக்காரு எங்கள் அப்பா கேட்டேன். அவருக்கு 2வது 3வது படிச்சிருப்பாரு அப்படின்னால. 2வது 3வது படித்து எப்படி கார் வரலான்னு கேட்டேன். எங்கள் வாத்தியார் பிஏ படிச்சிருக்காரு, 800 சம்பளம் கொடுக்குறாரு, சைக்கிளில் தான் வர்றாரு. நான் வந்து வாத்தியார் பார்த்து எப்படியாவது வாத்தியார் வேலைக்கு போகணும்னு ஒரு ரோல் மாடலாக மைண்ட் எடுத்துகிட்டு இருக்குது. வாத்தியார் வந்தாலும் போய் சைக்கிள் வாங்கிப்பேன், தொடச்சி வைப்பேன். அவர் வீட்டில் போய் பக்கத்து ரூம் எல்லாம் வந்து அவர் சட்டி வேலையெல்லாம் கழுவி கொடுப்பேன், எல்லாம் பாத்திரத்தை கழுவி கொடுப்பேன். இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன்னா நாமளும் வாத்தியார் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வாத்தியார்னா அவங்க மிகப்பெரிய ரோல் மாடலாக இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது, பழைய அவளுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. இன்றைக்கி வாத்தியார் அடிக்கிறது இருக்குது. அன்றைக்கெல்லாம் வாத்தியார் பார்த்து அவ்வளோ கைண்டாக நடந்தது எல்லாருமே ரோல் மாடலாக இருந்தது. அப்படி பிஏ படிச்சிருக்கிறது வந்து 1000 ரூபா 800 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கல. இவர் 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு எப்படி வாங்கினாருன்னு எங்கள் அப்பா அம்மாவுக்கு பதில் சொல்ல தெரியல. அப்போ தான் என்ற மனசில் வந்தது, வியாபாரம் பண்ணுறதுக்கு பெரிய படிப்பு தேவையில்லை. அப்போ நான் பெரிய ஆள் ஆகணும்னா வாத்தியார் வேலைக்கு போவோம், இல்லை வேறு எதாவது வேலைக்கு போனால் ஆக முடியாது. வியாபாரம் பண்ணால் தான் நம்ம பெரிய ஆள் ஆக முடியும்னு பசுமரத்தாலேயாட்டு அந்த சம்பவம் என்ற மனசில் வந்துடுச்சு. அதனால தான் காமர்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்கவுங்க மைண்டுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கணும். அதை நாமளாக பற்ற வைக்க முடியாது. அப்பாவோ அம்மாவோ கூட ஃப்ரெண்ட்ஸோ அவங்களுக்குள்ளேயே தகவல் எரியணும். எரிஞ்சால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸுக்குள்ளே வந்து 24 மணி நேரம் அதே சிந்தனையில் பண்ண முடியுங்கிறத விசாரிச்சுக்கணும். அந்த ஃபயர் எனக்கு அன்றைக்கி 17 வயசுலேயே பற்றிடுச்சு. எனக்கு கூட படித்த பையன் அந்த கடையில் வேலைக்கு இருக்க விஜயலட்சுமி காரி வந்துடல. நான் வந்து மேகலா மணிக்கிட்ட இந்த முன்னாடி வரும்போது மிஷின் காமிச்சாங்க, யூனிட் பெஸ்ட் மிஷின் பண்டைய பார்த்து எனக்கு பக்கத்தில் படைக்காமல் வந்துடுச்சு. ஏன்னா எனக்கு மேகலாவில் அதுதான் வேலை. பழைய மண்டை வாங்கிட்டு ரிப்பேர் பண்ணி விற்று கொடுத்துருக்கு, சீக்கிரம் விற்றுட்டு இருக்குது அப்படின்னு ஒரு 6-5 மாதம் வேலை பார்த்துருங்க. எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் மூஞ்சி கிஞ்செல்லாம் கரிதானது வச்சு மாதிரி எனக்கு அந்த இன்ஜினியரிங்லேயே எதுவும் புரியல எனக்கு. அந்த பையன் நான் வந்து நைட்டு சாயந்தரம் போகிற போது பேசிட்டு போவோம். அவன் ஆந்திரா போனது, ட்ரெயின் போனது, ஹோட்டலில் சாப்பிட்டது எல்லாம் சொல்லும்போது எப்போ பெரிய விஷயமா இருக்குது. எப்படியோ பார்த்து அந்த கடையில் சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து அவனை கெஞ்சி கூத்தாடி அங்கே இருக்கிற முன்னாடி போயிட்டு இருக்கிற ஒரு பையன் வந்து 2 பேர் தான் அந்த கடையில் ரெப்ரஸன்டேட்டிவ். அவன் இன்னொன்று எழுதி விட்டு அந்த பையன் சேர்த்து விட்டான். ஒரு 6 மாதம் போராடி அந்த வேலையை வாங்கிட்டு ஆந்திரா போனேன். அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு நான் ஆந்திரா போன கதையெல்லாம். அந்த கடையில் நடந்த சம்பவம் வந்து எப்படின்னா, காலையில் நாங்கள் 8 மணிக்கு கடை வந்து வச்சுருவோம். 9 மணிக்கு வந்து அந்த சுற்றுப்புறம் இருக்கிற நெசவாளர் எல்லாருமே வந்து அவங்க தயாரான வேட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்து வந்து கடையில் போட்டு, கடையில் வாசப்படியில் ஒரு திண்ணையாட்டுக்கு உட்காந்துருப்பாங்க. சோளக்கடை வீதியும் வைப்போம். இப்போ வீட்டில் சேட்டு வீதி. காலையில் எங்களுக்கு 10 மணிக்கு டீ வருது. மத்தியானம் நாங்கள் கொண்டு போய் லஞ்ச் சாப்பிடுவோம். சாயந்தரம் 4 மணிக்கு டீ கொடுப்பாங்க. 7 மணிக்கு 6 மணிக்கு அந்த நெசவாளியை கூப்பிட்டு அவர் கூட கூலி கொடுப்பாங்க. அது வாங்கி எண்ணி பார்க்க கூட நேரம் இருக்காது. வாங்கி மடியிலிட்டு திருப்பி விடுவாப்புல. காலையிலேருந்து பொழுது வரைக்கும் அவர் எப்படி உட்காந்துருப்பாருன்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரபலங்களுக்கு விஐபி தொழில்களுக்கு அத்தனைக்கு வெள்ளை வெட்டி வேலை செய்ய தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நெசவாளி வெறும் மேலோடு உட்காந்துருப்பாங்க. போத்தலை போட்டு தூக்கிட்டு
ஒரு பச்சை தண்ணி கூட இதில் வந்து கொடுக்க மாட்டாங்க. இது பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அவங்க மேலே ஒரு அனுதாபம் ஏற்படுறது. பாத்ரூம் வெளியே போக கூட்டி போய் இந்த கடையில் வடை போண்டா டீ எல்லாம் வாங்கி கொடுப்பேன். ரொம்ப பெரிய எனக்கு எல்லாத்தையும் பண்ண முடியல. பட் இப்போ அந்த கஷ்டப்படுறத பார்த்து அதை பண்ணணுங்கிற யோசனை பண்ணுவேன். எனக்கு மாத சம்பளம் 150 ரூபா பர் மந்த். இதில் 20 ரூபா பக்கம் செலவாகி போயிருக்கு இந்த டீக்கு போண்டா வாங்கி கொடுக்குறதில்ல. எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் சம்பளத்தை கொடுத்தா என்ன கேட்கணும்னா, இல்லை நீ வாங்குறதே 150 ரூபா சம்பளம், அந்த 20 ரூபா இப்படி செலவு பண்ணிட்டு வந்து என்ன அடிச்சதுன்னு நான் இது மாதிரி நெசவாளியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு கடையில் ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எதுக்கு எப்படி நம்ம டீ குடிக்கிறது, அதனால் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுப்போம் அப்படின்னால இந்த மாதம் 20 வந்து சந்தை செலவுக்காக நீ இப்படி பண்ணிட்டு கிடக்குறிய அப்படின்னு நீ பேசு. அப்போ எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒரு டீல் ஆச்சு. அம்மா காலையில் பஸ்ஸுக்கு போயிட்டு வந்தால் போகிறதுக்கு 35 பைசா, வர்றது 35 பைசா, 70 பைசா, மாதத்துக்கு 21 ரூபா. நான் வந்து தினம் சைக்கிள் வாங்கிக்கிறேன், பஸ் காசு எனக்கு கொடுத்துடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அந்த 150 ரூபா சம்பளத்தை எங்கள் அம்மாவே கேரி பண்ணி அந்த நெசவாளருக்கும் டீ போட்டை வாங்கி கொடுக்குமாறு சூழ்நிலை ஏற்படுத்தி சைக்கிளில் வந்துட்டு அவங்க வாங்கி கொடுத்துட்ருப்பேன். இப்படியே 5 வருஷம் போயாச்சு. எங்கள் முதலாளிகிட்ட நாம் 150 ரூபா சம்பளம் வாங்கிட்டு 7-6 மணிக்கு பணம் கொடுக்கணும்னு கேட்டால் அவர் வேலைக்கு வச்சுருப்பாரா? கேட்க முடியல. ஆனால் அந்த கடையில் படிப்படியாக நான் பண்ணுற வேலை, நான் செய்கிற பிஸ்னஸ், எடுக்கிற ஒரு ஆர்டர் சொல்கிறோம் பார்த்தோன்னே ஒரு மிகப்பெரிய மரியாதையாக எனக்கு வந்துடுச்சு. அப்படியெல்லாம் நல்ல பழம் முன்னாடி ஒரு நாள் கேட்டேன் முதலாளிகிட்ட, எனக்கு நாம் தான் காலையில் 10 மணிக்கு போய் பேங்கில் பணம் வாங்கிட்டு வந்துடணும், அந்த நெசவாடியை கொடுத்து அனுப்பிச்சிட்டோம்னா அவங்க மட்டும் போய் வேலை பார்ப்பாங்க, இங்கே எதுக்கு காலையில் உணவு வெட்டி உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் அதுக்கு உடனே சொன்னார், சித்த கம்மில் இருப்பா, பணத்தை கொடுத்தா பக்கத்து கடைக்கு போயிடுவான், அடுத்த வாரம் பீஸ் நம்மளுக்கு வராது, இதெல்லாம் நீ பெருசாக கண்டிப்பாக இதெல்லாம் வியாபாரம் சூத்துறது சூச்சமோ அப்படின்னு சொல்லி என்னை அதட்டிட்டார். அவர் எனக்கு கன்வீன்ஸ் பண்ணிட்டாரு. என் மனசுக்குள்ளே அது ஒப்புதல் வரல. அப்போ ஒரு ஆளை வந்து கசக்கி புழிஞ்சு கூடை போட்டு அமுத்தி அவனுடைய சுதந்திரத்தில் பறிப்போம் வச்சு தான் ஒரு தொழிற்படி சம்பாதிக்கிறது அது எப்படி சரியாக இருக்குது, அது முரண்பாடாக இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய அந்த அந்த செயல்பாடு எனக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. சரி, அது நான் ஒன்றும் பண்ண முடியாது, முதலாளி இருக்கும் அங்கே எதுவும் பண்ண முடியாது. பட் அதுக்குள்ளே மனசுக்குள்ள எனக்கு உள்ளே ஓடிட்டே இருந்தது. 1983 வரைக்கும் எங்கள் வேலை பார்த்தாச்சு. அவங்க விபிடி பிஸ்னஸ் எல்லாம் வந்து ராயப்பெல்லாம் வந்து நம்பர் 1 படிக்கிறதுலாம் வந்து இந்த பிஸ்னஸ் ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஒன்றும் குறைச்சிட்டு அவங்க வந்து ஸ்பின்னிங்கில் போயிட்டாங்க. அவங்க போனோன்னா அதுக்கு பின்னாடி எல்லா கடைக்காரும் கொஞ்சம் எக்ஸ்போர்ட்டாக 1980 வந்து திருப்பூர் எக்ஸ்போர்ட்டுக்காரங்க நிறைய பிஸ்னஸ் வந்து எக்ஸ்போர்ட்டுக்காக இப்போ இந்த கம்பெனிக்காரமே நான் வேலை செய்ய கம்பெனிக்காரமே நீ எல்லாம் வேட்டி பெருசாக விற்காதப்ப நாங்கள் க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த கடையை நிறுத்த முடிவு பண்ணிட்டாங்க. 1983 அந்த கடையை நிறுத்த முடிவு பண்ணியாச்சு. அந்த மார்ச் 31 நிறுத்த முடிவு பண்ணியாச்சு. இப்போது அடுத்து நாம் என்ன பண்ணுறது, பழையபடி எதாவது கணக்குள்ளே போய் சேரலாம் அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்குற போது அன்றைக்கி நான் ஒரு முடிவு எடுத்தேன். சரி, நாம் வந்து இத்தனை நெசவாளர் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்குற மாதிரி இந்த வேட்டியை நம்ம கன்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் வேட்டி வேறு பண்ணான்னு ஒரு முடிவு மனசில் எடுத்துட்டேன். போய் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டேன், இது மாதிரி நான் வேட்டி வேறு பண்ணலான்ட்டு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் முதலீடு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் அப்பா அம்மா 2 ஒரே மாதிரி பதில் சொன்னாங்க. நம்ம அமைச்சர் தங்கம கடையெல்லாம் வந்து திருப்பூர் எக்ஸ்போர்ட் ஆரம்பித்து நல்ல லாபம் வருதுன்னு பைக் வாங்கி கார் வாங்கி வீடெல்லாம் கட்டிட்டுருக்குறாங்க, அது மாதிரி தான் ஒரு வியாபாரத்தை பண்ணி நாங்கள் பணம் கொடுக்குறோம், நீ போய் முதலாளியே வியாபாரம் வேணாம் நிறுத்தி போட்டார், அந்த வியாபாரத்தை எடுத்து பண்ணுறான்னு சொல்கிறீங்க, அதனால் நாங்கள்லாம் பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. நீங்கள் எதாவது எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ண அப்படின்ட்டாங்க. என்னுடைய வெல்விஷர் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்குமே கேட்டாலுமே இதுக்கு ஒப்புதல் கொடுக்கல. இப்போது நீங்கள் எல்லாம் பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இப்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு போய் ஒரு கன்சல்ட்டை கேட்குறீங்க, ஒரு பிஸ்னஸ் கன்சல்ட் பாம்பேவோ டெல்லியோ ஃபாரின்காரோ கூப்பிட்டு போகிற கேட்குறீங்க. அந்த கன்சல்ட் என்ன சொல்லுவான், எந்த குதிரை ஜெயிக்குதோ அதில் பணம் கட்டுமா, எந்த வியாபாரம் லாபம் வருதோ அந்த வியாபாரத்தை பண்ணு அப்படி தானே சொல்லுவாங்க. வியாபாரம் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்க வியாபாரம் குறைஞ்சி போய் காணாமல் போயிடுச்சு, அந்த வியாபாரத்தை பண்ணி யாராவது சொல்லுவாங்களா? அதே மாதிரி தான் எல்லோரும் நடிக்க பண்ணாங்க. ஆனால் என்னோடய மனசுக்குள்ளே வந்து அந்த நெசவாளர் வெறுமையோட உட்காந்துருக்கு ஓடிட்டுருக்கு, வேறு எந்த சதையும் எனக்கு இல்லை. ஏதோ பண்ணி
அங்கே எல்லாம் கடன் வாங்கி போட்டு 83 கடை ஓப்பன் பண்ணியாச்சு. அப்பா பேர் ராமசாமி, என் பேர் நாகராஜ், ரெண்டையும் சேர்த்து வச்சு ராமராஜ் காதி அப்படின்னு ஓப்பன் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நேராக கிராமத்தில் போய் இந்த நெசவாளர்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறேன். திரும்ப அதில் கடை ஓப்பன் பண்ணேன். எல்லாம் ரொம்ப ஹாப்பி, எல்லாம் நல்லா ஹாப்பி உட்காந்து எல்லாம் கேட்டாங்க எல்லாமே. அப்போ நான் சொன்னவங்களுக்கு, நீங்கள் எல்லாருமே எனக்கு நெசவாளி கொடுப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு. என்ன கண்டிஷன் அப்படின்னாங்க, என்னை கடைக்கு வரும்போது நீங்கள் சட்டை போட்டு வரணும் அப்படின்னு. அத்தனை நெசவாளி கொள்ளுன்னு சிரித்தார். என்ன கணக்குள்ள இப்படி சொல்கிறேன், இப்போ மீட்டர் 2 ரூபா கூலி கொடுப்பாங்க, அந்த கூலி வாங்கிட்டு போய் மத்தியானம் 2 ரூபா உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட்ட விளையாடு அந்த சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு காத்தால் அந்த குளிர்நீ குடிப்போம், மறுபடியும் அதில் தண்ணி ஊற்றிட்டு மத்தியானத்துக்கு குடிப்போம். இதுதான் எங்களுடைய லைஃப் ஸ்டைலு, இதுதான் எங்களுடைய வாழ்வாதாரம். இந்த 3 வேளை சுடு சாப்பாடு சாப்பிடாத முடியாது இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் போய் சட்டை போடுறது அப்படின்னு கேட்டாங்க. அடுத்த நிமிஷம் நான் கேட்டேன், 3 வேளை சுடு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு என்ன கூலின்னு கேட்டேன். 2 ரூபா கூலி 3 ரூபா பண்ணி கொடுங்க, நாங்கள் 3 வேளை சுடு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னாங்க. சட்டுக்கு அப்படின்னு இன்னொரு சேர்த்து கூட சட்டை போடுறோம் அப்படின்னாங்க. எந்த விதமான யோசனை பண்ணாத, நான் கூலியை 2 ரூபா கூலியை 4 ரூபா பண்ணி தர்றேன், நீங்கள் 3 வேளையும் சாப்பிடுங்க, சட்டை போட்டுவாங்க. உடனே ஓகே சொன்னார். சொன்ன உடனே நெசவாளர்கள் வந்து பைபிள் 100 வருஷம் பட் பிரைட் ஆச்சு. யாராவது வந்து 2 ரூபா கூலி 4 ரூபா பண்ணாலும் எப்படி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாச்சு. இருந்தாலும் அந்த வெள்ளையில் இருக்கிற நெசவாளர் ஒரு பெரிய இருந்துச்சு கேட்குறாரு, தம்பி நீ ஏதோ எமோஷனில் பேசுகிறேன், இந்த சித்தாந்தமெல்லாம் வியாபாரத்துக்கு ஒத்து வராது, 4 பேர்கிட்ட வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க போய் ஒரு வேலையை கொடுக்குவோம், நீ எப்படி போய் விற்க முடியும், இதெல்லாம் ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் சரியாக வராது, நீ ஏதோ நல்ல வேலையை பார்த்து போய் பொழைச்சிக்கோ, இந்த லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடாது அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நான் சொன்னேன், ஐயா நான் இந்த வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கே காரணம் உங்களுடைய வாழ்க்கை தர உயரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான். பணம் சம்பாதிக்கிறவங்க நான் எக்ஸ்போர்ட் வியாபாரத்துக்கு போயிருப்பேன், நான் எக்ஸ்போர்ட் வியாபாரத்துக்கு போயிருப்பேன். பணம் சம்பாதிக்க என்னுடைய நோக்கம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க. பணம் சம்பாதிக்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை, உங்களுடைய வாழ்வாதாரம் உயரணுங்கிற நோக்கத்துக்காக இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ண மாதிரி வந்து ஒரே மட்டும் அத்தனை பேர் என்கிட்ட வர வேண்டாம், முதல் ஒரு 50 நெசவாளர்கள் என்கிட்ட வாங்க, நான் பாவனை கொடுத்து ஓட்டுறேன். இது நடந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா அடுத்து மறுபடியும் ஓனாக கூப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 50 தறிக்காரோட 1983 செப்டம்பர் 9ஆம் தேதி ஆரம்பித்து நான் போட்ட 83 கேபிட்டலோட மிகப்பெரிய கேபிட்டல் எதுனா அந்த நெசவாளர்களுடைய வாழ்க்கை திறன் உயரோடு நல்ல எண்ணம் நிறைய பெரிய முதலீடாக இருந்தது. அதுதான் என்னோட பேஸ்.